அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய செயல் மகத்தானது. தேவன் எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவர். எப்படி ஒரு மனிதன் மரம் நட்டு அதை காப்பாற்றி அதனிடத்தில் பலன் எதிர்பார்க்கிறானோ அது போலவே அப்படியே தேவனும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி அவன் தான் விரும்புகிறபடி ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். ஹல்லேலூயா. பலன் எதிர்பார்க்கணும், உடனே கனி கொடுக்கணும், அன்பு, பரிசுத்த, நீதி, அதெல்லாம் இருக்கு. நான் இப்போ அதை பற்றி பேசலை, அது தானாக வரும். அது தேவனோட ஒரு ஆள் இருந்தாலே வந்துடும். ஆனால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற நன்மைகள் உடையவர்களாய் உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் சத்ரு அதற்கு மாறாக தேவ ஜனத்தை வெட்டி போடப்பட்ட விருட்சத்தை போல், வெட்டி போடப்பட்ட விருட்சத்தின் கொம்பை போல் வாழ்க்கையை தரித்து போட்டு முறித்து போட்டு பல விதத்திலே தகர்த்து போடுவதை நாம் உலகத்தில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நன்மையானவைகளை மறுபடியும் ஏற்படுத்துகிற தேவன். சத்ருவால் சிதைக்கப்பட்டவைகள், சத்ருவால் அழித்து போடப்பட்டவைகள், சத்ருவால் கெடுத்து போடப்பட்டவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் உருவாக்குகிற தேவன். தேவன் தம்முடைய ஜனத்தை ஜாதிகளை துரத்திவிட்டு நட்டு வைத்தார். அவர்கள் பரவ வேண்டும் என்று, அவர்கள் செழித்திருக்க வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நீங்கள் ராஜ்யம் தேவனுடைய சித்தத்தை குறித்து வேதம் சொல்லும் போது தேவனுடைய அரசு எப்படி விரும்புகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவன் என்றைக்கும் கடுகு விதை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பாமல் அது நிலத்தில் போடப்பட்ட வித்தை போல் காணப்பட வேண்டும். அந்த வித்து முளை எழும்பி வளர்ந்து பயிராகி அது பெரிய மரமாய் காணப்பட வேண்டும், அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கிற விருட்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு தன்னுடைய ஊமையில் சொல்லிக் கொண்டிருந்தார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். தன்னுடைய நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும், பாருங்கள், சகல விதைகளிலும் அது பார்வைக்கு அற்பமாய் காணப்பட்டது. ஆனாலும் அற்பமாய் காணப்பட்டதிலும் ஆச்சரியமானவர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேகரால் அற்பமாய் எண்ணப்பட்டவளே, உன்னை ஆச்சரியமான பாத்திரமாய் மாற்றுகிற தேவன். தேவனுடைய கரம் உங்களிலே கிரியை செய்ய விரும்புகிறது. தேவன் எந்த மனிதனையும் விருத்தி அடைய பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண அழைத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கடுகு விதையாகவே இருக்கலாம். கடுகு விதை சும்மா கடந்த யாரும் தேடி பொறுக்கி நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. அற்பமாய் அது கண்ணுக்கே புலப்படுறதில்லை. நம்மை அநேகர் காணாமல் இருக்கலாம், அநேகர் நம்மை எண்ணாமல் போகலாம், அநேகருக்கு நாம் ஒரு மேட்டராகவே இல்லாமல் இருக்கலாம், ஒரு காரியமாகவே இல்லாமல் இருக்கலாம். நம்மை விசாரிக்க, நம்மை கரிசனை கொள்ள, நம்மை வெகுமதிக்க, நம்மை மேன்மைப்படுத்தவோ, நம்மை கனப்படுத்தவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகம் சொல்லுகிறது அது கடுகு விதையை கூட கனப்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு அற்பமானவனை ஆச்சரியமானவனாய் மாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட கடுகு விதையை எடுத்து, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும், சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும், வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, வளரும் போது சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகி, ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில். சின்னது பெருசாகுது. தேவனோட ஒரு மனுஷன் இணைந்தாலே அவன் சின்னவனா இருக்கான. இணையதுக்கு முன்ன, இணைந்த பின்பு அவன் பெரியவனாய் மாறிவிடுவான். தேவனோடு உன்னுடைய உள்ளம் இன்றைக்கு இணையுமானால் நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கு உன்னை பெரியவனாய் மாற்ற விரும்புகிறான். நாம் ஏற்கனவே சொன்ன வார்த்தை ஞாபகம் வருகிறது.
ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவன் ஒரு மனிதனாயிருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்த பின்பு அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். But Abraham was only one when I called him. But Abraham was only one when I called him. But when I blessed him, he became a great nation. தேவன் அவனை அழைத்த நேரம் அவன் ஒற்ற ஒரு மனிதனாயிருந்தான். அவன் ஒரு கடுகு விதையாயிருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்த போது, அவர் அவனை நிலத்தில் விதைக்கப்பட்ட வித்தாய் மாற்றின போது, அவன் ஒரு பெரிய நாடாய் மாறிவிட்டான், பெரிய ஜாதியாய் மாறிவிட்டான். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாய் ஆசீர்வாதம் நிறைந்த நபராக உன்னை மாற்றுகிற தேவன். தேவனோடு இணைந்த உன்னை ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கிறவர். ஆசீர்வாதம் இல்லாத தனி மனிதன் ஆபிரகாம். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் அற்ற ஒரு தனி மனிதன். இந்த தனி மனிதனை ஆண்டவர் கையில் எடுத்து ஆசீர்வதித்தார். உடனே அவன் தனி மனிதன் அல்ல, பெரிய ஜாதியாய் மாறிவிட்டான். அவன் பெரும் கூட்டமாய் மாறிவிட்டான். அவன் ஆசீர்வாதம் பெருகிவிட்டது, அவன் நன்மை பெருகிவிட்டது, அவன் ஆஸ்தி பெருகிவிட்டது. இன்றைக்கு உன்னை கைகளிலே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவன், உன்னை ஆசீர்வாதத்தில் பெருக பண்ணுகிற தேவன். இப்போ நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உன்னை கையில ஒப்புக்கொடு, தேவ கரத்தில் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ பெரிய ஜாதியாய் மாறி, நீ ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் உறைவிடமாய் உன்னை மாற்றுகிற தேவன், உன்னை ஆசீர்வாதத்துக்கு இருப்பிடமாய் மாற்றுகிற தேவன். நீ செய்கிற காரியம் அற்பமாய் காணப்படலாம், உன்னுடைய ஆரம்பம் சிறுதாய் காணப்படலாம். தேவ கரத்தில் ஒப்புக்கொடு. தேவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். உன்னுடைய வேலையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய படிப்பை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய முயற்சியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உன் எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன், உன்னை ஆசீர்வதித்து மேன்மையடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நடத்துகிற எடுக்கிற முயற்சிகள் அற்பமாயிருக்கலாம், வேலை செய்கிற வேலை சின்னதா இருக்கலாம். தேவ கரம் அதோடு சேரும்போது அது பெரிதாய் மாறும், பல மடங்காய் மாறும். ஈசாக்கு விதைத்த ஒரு வித்து 100 மடங்கு அந்த வித்து பலன் உள்ளதாய் மாற காரணம் தேவன் அவனோடு இருந்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆசீர்வதிக்கிறவர் கூட இருந்தார், ஆசீர்வதிக்கிறவர் கூட இருந்தார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறாரா? கூட இருக்கிறாரா? கூட இருக்கணும். எரேமியா 11:3 வாசிங்கள். என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை நீங்கள் கேட்டு, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி, சொல்லிக் கொடுக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் சொல்றபடி செய்யணும், நீங்க நினைக்கிறபடி செய்யாம ஏன் நினைப்புபடி, உங்க முறைப்படி அல்ல என் முறைப்படி, உங்க பிரமாணப்படி அல்ல என் பிரமாணப்படி. தேவன் சும்மா கூட இருக்க மாட்டாரு. அவருடைய சட்டப்படி, அவர் பிரமாணப்படி, அவருடைய ஆவிக்கேற்றபடி, அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் சொல்லுகிறபடி வாழ்கிற செயல்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உங்களுக்கு இடையிலே ஒரு சரியான தொடர்பு வேணும், சரியான ஐக்கியம் வேணும். அப்பந்தான் அவர் சொல்றதை நீங்க கேட்க முடியும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் டெய்லி தினம்தோறும் தேவனுடைய வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து, தினம்தோறும் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்ப வருவார், எப்ப சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்று எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நித்தம் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். தேவனோடு அனுதினமும் உங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான இந்த காரியம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு காத்திருத்தல்
தேவன் என்ன சொல்லுகிறார் என்று விழித்திருத்தல், விழிப்போடு இருத்தல். அவர் என்ன சொல்றார் என்கிற ஒரு விழிப்பு. அதாவது ஜெபத்திலே எப்படி இருங்க? விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழிப்பு, அவேர்னஸ். என்ன சொல்றார் கர்த்தர், என்ன சொல்றாருன்றதை கேட்க. மணி அடிக்கிறது கேட்கல, ஆள் வர சத்தம் கேட்கல, பால்காரர் வர சத்தம் கேட்கறதுக்கு இல்லை, அதுவும் இதுவும் கேட்கல. கர்த்தர் வர்றாரா, அதாவது ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு அனுபவம் தேவனை குறித்து அறிந்த எல்லா மனுஷனுக்கும் தேவை. ஹல்லேலூயா. இது இல்லாதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் பின்மாறி போக காரணம், தேவனுடைய வழி அறியாமல் போக காரணம், சோர்ந்து போக காரணம், சோம்பேறியாகி போக காரணமே தேவன் எப்ப வருவார், என்ன சொல்லுவார் என்று காத்து விழித்து இருக்கிற நித்தம். நித்தம்னா டெய்லி. ஆங்கிலத்தில் அது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருக்கும். Blessed is the man that heareth me, watching daily at my gate, waiting at my doors. Hallelujah. தேவனுடைய வாசற்படியில் தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கும்படி கவனமாய் காத்திருக்கிற மனுஷன். டெய்லி, தினந்தோறும், இன்னைக்கும். Hallelujah. Blessed is the man who hear me. எனக்கு செவி கொடுக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய வாசல்லே, என் கேட் அண்டே டெய்லி, தினந்தோறும் waiting at my door. Hallelujah. Waiting at my door. டாக்டருக்கு டோருக்கு முன்ன காத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஃபைனான்ஸ்காரனுக்கு கேட்டுக்கிட்ட போய் காத்திருப்பாங்க இல்லையா? உதவி செய்கிற அதிகாரிகள், வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிற ஏஜென்ட், அங்கெல்லாம் போய் காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கேட்டில் மட்டும் காத்திருக்க தவறி போகிற மனுக்குலம் விழுந்து போன ஆளுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய வாசல்ல காத்திருக்கிறத ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்லுகிறான். நீ என்ன தொழில் செய்தாலும் சரி. இந்த பாருங்க, கவர்னர் உத்தியோகஸ்தனாக இருந்தான் யாரு? தானியேல். அப்படி கவர்னராய் காணப்பட்ட தானியேல் கூட அனுதினமும் 3 வேளை தேவனுடைய வாசற்படியிலே விழித்திருந்தான், காத்திருந்தான், துதித்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கலும் பிஸி வேலை உள்ளவங்க எங்க பெருசா யாரும் இல்லை. அதாவது பாபிலோன் மாகாணம் அனைத்திற்கும் அவன் யாரா இருந்தான்? அதிபதியா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனை அனுதினமும் தேடி காத்திருந்து தேவனால் மேன்மை பெற்றிருந்தான். அவனை குறித்து அவன் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று பரலோகம் அவனை அழைத்தது. பிரியமானவன். அவன் வேலை செய்து கொண்டிருந்தும் தன்னுடைய ஜனத்தினுடைய தீமையை கண்டு அவர்களுடைய நன்மைக்காக அவன் உபவாசித்து ஜெபித்தவன். தேவனுடைய திட்டத்தை அறிவதற்காக, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இனி என்ன சம்பவிக்கும் என்று அறிந்து கொள்வதற்காக ஆவலாக அவன் உபவாசத்தோடு காத்திருந்தவன். அவனை தேடி பரலோகம் வந்தது. அவன் தேவனுடைய வாசற்படியிலே நித்தம் காத்திருந்தவன் மட்டுமல்ல, உபவாசத்தோடு காத்திருந்தவன். அல்லேலூயா. அவன் ஒரு கவர்னர், தமிழ்ல தேசாதிபதி என்று எழுதியிருக்கிறது. அவனுக்கு எதிராக யாரும் வரலன்னு சொல்லல வேதத்தில். அவனுக்கு எதிராய் பிரபுக்களும் பல அதிகாரிகளும் கூட்டம் கூடினார்கள். இவனுடைய தெய்வ பக்திக்கு விரோதமாய் பல முயற்சிகள் எடுத்தார்கள். சிங்கத்தை பார்த்தோ, மனுஷனை பார்த்தோ அவனுடைய பக்தி கலைஞ்சு போகல, இடிஞ்சு விழல. அல்லேலூயா. எதிர்க்கிறவனை பார்த்து உன்னுடைய தீர்மானங்கள் இடிந்து போக கூடாது. அல்லேலூயா. நீ என்ன வேலை செய்யலாம், அரசு வேலை செய்யலாம், கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மன உறுதியுள்ள நபராய் காணப்படு. கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு பின் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் இன்னைக்கு வலிக்கட்டும். தேவனை தேடுகிற நபராயிரு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தேவனுடைய வாசற்படியிலே காத்திருக்கிற நபராய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து. நித்தம் விழித்திருக்கணும், ஜெபித்து விழித்திருக்கணும். நான் சொல்றது தூங்காமலே இருக்கிறத சொல்லல. ஜெபத்தில் கவனம் உறங்கி இருக்கிறதல்ல, கவனமா இருக்கணும். தேவன் உங்களிடத்தில் தரிசனத்தோடு, வார்த்தையோடு, சில பாட்டின் வரிகளோடு, சில வசனத்தோடு, சில இன்ஸ்பிரேஷனோடு, சில சத்தமாக இல்லை நேரடியாக காட்சியளித்தோ பேசுவார். அதை அறிய, காண, பெற்றுக்கொள்ள விழிப்பு வேணும். அல்லேலூயா.
யோசேப்புக்கு அந்த அனுபவம் இருந்தது. வேதத்திலே பல தேவ மனுஷர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருந்தது. சாமுவேலுக்கு அந்த அனுபவம் இருந்தது. சாலமோனுக்கு அந்த அனுபவம் இருந்தது. இன்னும் பவுலுக்கு இருந்தது. பல தேவ பிள்ளைகளுக்கு அது காணப்பட்டது. ஆவியானவர் போகும்படி ஏவின அனுபவம் பிலிப்புக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். ஜெபம்னாலே தேவனுக்கு உங்களுக்கும் இடையே நீங்கள் கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு, உறவு, காத்திருத்தல் அவருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகளை, காரியங்களை தேவனுக்கு ஒப்புவித்தல். இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்க தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசித்தோம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்திலும் எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்பொழுதுனாலே எப்பொழுதுன்ற ஒரு கேள்வி. எப்போ? நான் சொல்றதை கேட்டு, என் சொல்ல கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுது எல்லாத்தையும் தேவ சித்தப்படி செய்ய நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு தேவன். தேவனை குறித்து தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு உகந்ததை செய்கிறவனுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அவருக்கு என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். தேவனோடு இப்படிப்பட்ட சத்தம் கேட்டு வாழ்கிற நபராய் காணப்படும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அற்பமான மனிதன் ஆச்சரியமாய் மாற்றப்பட காரணம் அவன் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் சொன்ன காரியத்திற்கு அவன் முன் பின் கேள்வி எழுப்பாமல் தக்கபடி கீழ்ப்படிந்தான். தேவனுடைய மகிமை அவனை வழிநடத்த முடிந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறவர், நன்மைகளோடு ஆசீர்வாதத்தோடும். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்க ஒருவனாய் இருந்தவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்களால் அவனை அலங்கரித்து அவனை அநேக நாட்டாருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி போட்டார். கடுகு விதையாயிருந்ததை கர்த்தர் ஒரு மரமாய் பார்க்கிறார். அற்பமாயிருந்தவனை கர்த்தர் அவனை குறித்த பெரிய திட்டத்தோடு பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மெல்லாம் இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? பிரச்சனையோடு, பலவீனத்தோடு, பல போராட்டங்களோடு இருப்பதான் பார்ப்போம். இன்னைக்கு கூட காலையில் ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளாகவே படுக்கையில் இருந்தாங்க. முதுகு விலங்கலை, அப்படி பல பல வியாதிகள். நான் சரி இன்னைக்கு மீட்டிங்கு வாங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன, ஐயோ எழும்பவே முடியாது பாஸ்டர், எப்படி வர்றது? சொல்லி எழும்புறதை பற்றி இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். அந்த எது கூப்பிட்டுருக்கிறியே, ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் அதில் உனக்கு மாற்றம் தருவார் அப்படின்ட்டு சொல்லி ஜெபித்தாச்சு. நான் சொல்ல, நீ எழுந்துருமா, எழுந்து நட, எழுந்து பாரு. ஐயோ நடக்க முடியாது, இப்போ பாரு, காலை கீழே போடு, எலும்பு நட. பிறகு நடக்கிறான். என்னதான் கர்த்தர் செய்கிறதா இருந்தாலும் நம்ம மக்களால் உடனே என்ன பண்ணிக்க முடியாது, அதை நம்ப முடியாத ஒரு மந்த இருதயம். காரணம், உலகத்தில் பல காரியங்களை பார்த்து பழகிறதுனால அந்த தீமையே நம்முடைய மனக்கண் தரிசிக்கிறபடியினால், இப்போ எனக்கு இல்லை, எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, எனக்கு வாய்க்கலை, என்னுடைய வாழ்க்கை இப்படி சிறுமையாக இருக்குது, குறைவாக இருக்குது, கடனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அப்படியே பார்த்து இது மனுஷர்கள் எல்லோரும் பார்க்குற விதம் ஆண்டவர் வித்தியாசமாய் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அன்றைக்கு நான் இல்லாமல் இருக்கிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று ஆண்டவரை பார்த்து சொன்னான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. நல்லா கவனிங்க, இவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தரலன்னு சொன்னான். அல்லேலூயா. தேவன் எனக்கு அருளவில்லை, தரவில்லை, எனக்கு மேன்மைப்படுத்தலை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்தான், கிடைக்காதவன் அப்படி சொன்னான். அல்லேலூயா. அவர் அவனை
என்னை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே. நீ ஏன் உன்னையே குனிஞ்சு குனிஞ்சு ஒன்ன பாக்குற? இல்லாத உன்னை, இயலாத உன்னை, பலவீனமான உன்னை ஏன் இப்படி பார்க்கிற? அண்ணாந்து பார்த்து பழகையா, ஏறெடுத்து பார்த்து பழகு. தேவனிடத்தில் இருக்கிறதை பாரு, தேவன் உனக்கு வைத்திருக்கிறதை பார். அல்லேலூயா. தேவன் உனக்கு சிலுவையில் ஏற்படுத்தி வைத்ததை பாரு. இன்னைக்கு உங்களுடைய சரீர சுகத்தை பலவீனப்படுத்துகிற அழிக்கிற சத்துருடைய செயல்களையே பார்த்து பார்த்து தோற்று போனவங்க இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்தை இயேசு சுமந்தார் என்று பார். தரித்திரத்தையே காண்கிற நீ உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படி உனக்காக தரித்திரராய் மாறின இயேசுவை பாரு. அங்க ஐஸ்வர்யம் இருக்கு, அங்க ஐஸ்வர்யம் இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தரே அது மைண்டுக்குள்ள ஏறட்டும், அறிவுக்குள்ள போக கூடாது, உள்ளத்துல வரணும். ஏன்னா இது இப்ப நடக்கணும், இந்த காரியங்கள் இப்ப நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் அதை கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு உடனே அதை என்ன சாங்ஷன் கொடுத்தார்? ரைச்சஸ் மேன், அப்ரைச்சஸ் மேன். அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார், நீதியின் அக்கவுண்ட்ல போட்டார் கர்த்தர். இன்னைக்கு உன் அக்கவுண்ட்ல கர்த்தர் சேர்க்கணும். கர்த்தர் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணணும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணணும். இல்லாததிலே நன்மை உண்டாக வேண்டும், பலவீனத்திலே பலன் உண்டாக வேண்டும். எந்த 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 கர்ப்பத்திலே பிள்ளையற்ற உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இல்லாததை உருவாக்குகிறவர். நன்மையற்ற உனக்கு நன்மை, ஆசீர்வாதமற்ற உனக்கு ஆசீர்வாதம். செய்கிற தொழிலே மேன்மை இல்லை, செம்மையாய் ஒரு தொழில் இல்லை, வாழ ஒரு வழி இல்லை. இல்லைன்றதையே பார்க்காதையா, இருக்கிறவரை பார். உனக்கு எது இல்லையோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். தேவன் உனக்காக இருக்கிறவர். தேவன் என்று உனக்கு நன்மை செய்வார். உன் பிள்ளையை எதிர்காலத்தை குறித்து நன்மையற்றிருக்கிறான் என்று கலங்குகிற நீ இன்றைக்கு கர்த்தரை நன்றாக பார். அவருக்குள் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருக்குள் உன் பிள்ளையின் எதிர்காலம் இருக்கிறது. அவர் வைத்திருக்க அதை பாரு. ஆண்டவர் தான் சொல்றார், இல்லை கர்த்தர் தரல. அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு அருளவில்லை, கர்த்தர் எனக்கு தரல, கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, என் கை வெறுமையா இருக்கு இல்லைன்னு சொன்ன. அவர் சொன்னார், கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை பாரியா. அப்படின்னா குனிஞ்சு பார்த்து பழகாத, அண்ணாந்து பார்த்து பழகு. ஹல்லேலூயா. இல்லாததை பார்த்து பழகாத, இருக்கிறத பார்த்து பழகு. என்ன கூடியதை பார்த்து பழகாத, என்ன முடியாததை பார்த்து பழகு. கவுண்டபிள பார்த்து பழகாத, அன்கவுண்டபிள பார்த்து பழகு. ஆமா, தரிசிப்பதை பார்த்து பழகாதே, அன்சீன் காடை பார்த்து பழகு. பார்க்க முடியாதவரை பார்த்து பழகு. தேவன் இருக்கிறார், உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார். இல்லாததை பார்க்க வேண்டும், பார்த்தா உனக்கு பதறுதல் வராது. அல்லேலூயா. அவன் அதை சொல்லி கொடுத்தார். அவன் விசுவாசிகள் தகப்பன் பட்டத்தை கொடுக்கறதுக்கு சும்மா அவன் வரல, அவன் விசுவாசத்தில் PhD வாங்கினாள். கர்த்தர்ட்ட தான் பாடம் படிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. பேரு விசுவாசம்னு இருக்கும், ஆனா வாழ்க்கையில விசுவாசமே இருக்காது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை என்ற நாமத்தை வைத்துக்கொண்டு தேவனுடைய அம்சங்கள் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விசுவாசம் உள்ளவர். அவர் விசுவாசத்தினாலே வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நம்முடைய வார்த்தையினாலே விசுவாசத்தினாலே பூமி உண்டாக்கப்பட்டது என்று எபிரேய ஆக்கியோன் சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகல, அது விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிறார். மரித்தோர்னாலே உயிர் இல்லாதவன், அவனை உயிரோடு இருக்கிற மாதிரி கூப்பிடுறாரு. லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. படுத்து கிடந்தான், 38 வருஷம் முயற்சி எடுத்து நடக்கவே முடியல. நீ எழுந்துவான், படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. இது அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு தரிசனம். அதை தான் தேவன் பார்க்க, அதான் தேவ சித்தம். ஆனால் அவன் தரிசித்து கொண்டிருந்ததெல்லாம் தன்னுடைய இயலாமை. அவன் அதைத்தான் சொன்னான், என்னை யாரும் ஹெல்ப் பண்ணி தண்ணியில் இறங்குறதுக்கு எனக்கு யாரும் உதவி செய்யலை,
நான் இறங்குறதுக்கு முன்னே மற்றவன் இறங்கிடுறான், அதனால ஏன் அற்புதம் எனக்கு கிடைக்கல, மற்றவன் வாங்கிட்டு போனான். இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார், நீ எழுந்து நடக்கணும். அல்லேலூயா. நீ எழுந்து செயல்படணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை உற்று பார்க்க வேண்டும். நாம் தேவன் சொல்லதை கவனிக்கணும். விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் தாங்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இது உபதேசம் இல்லை, கேட்டு கடைபிடிக்க. இது விசுவாசித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கே இல்லாதது உருவாக பண்ணுகிறவர், இன்றைக்கே காரியத்தை நிலைவரப்படுத்துகிறவர், இன்றைக்கே கடுகு விதையை நிலத்தில் போட்டு முளை ஏற்பட பண்ணுகிறவர், அது வளர்ந்து பெரிய மரமாக விரும்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே வளர்ந்திருந்த மரம் வெட்டப்பட்டு போனது போல் காணப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் நல்லா கவனிங்க. மரம் தழைக்கும். ஆசீர்வாதம் வெட்டி போடப்பட்ட பின் இனி வராது, நான் இனி உயிரோடு இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி நினைக்க கூடாது. எவ்வளோ பேர் கடன் பிரச்சனை, கடன் வந்துட்டு எனக்கு நிறைய கடன் ஆயிட்டு, நான் இனி வாழ்றதை விட சாவுறதாலன்னு நினைப்பாங்க. ஏன் சாகணும்? வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். நன்மை போச்சுன்ட்டு வாழ்க்கையே போகல. அது ஒரு மரம் கொம்பு வெட்டி போடப்பட்ட மாதிரி. திரும்ப அதுல என்ன உண்டு? முளை வரும். அல்லேலூயா. திரும்பவும் வாழ்வு வரும், திரும்பவும் வசதி வரும். ஆமென். நஷ்டம் அடைந்தது அதோட வாழ்க்கை முடியாது, திரும்ப வரும் ஆசீர்வாதம். இழந்த நன்மை அதோட முடியாது, திரும்பி வரும். நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாதியா? உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் முளைக்கப்படுகிறவர், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உன் கிளை செழிக்கும், உன் பிள்ளைகள் செழிப்பார்கள், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லு. இளங்கிளை தோன்றும், நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. சொல்லுங்க. அது வெட்டி போடப்பட்டாலும் நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், இளங்கிளைகள் மறுபடியும் காணப்படும். அல்லேலூயா. நஷ்டம் அடைஞ்சோன போகாது, திருப்பி வரும். இழந்து போன அதோட போகாது, திரும்ப வரும். அல்லேலூயா. பிரிந்த குடும்பம் திரும்ப இணையும். அன்பற்ற கணவன் அன்புள்ளவனா மாறுவான். இப்போ குடிகாரனா துன்மார்க்கனா போன பிள்ளைகள் இப்பொழுது கணவன்மார் பிள்ளைகள் ஆதிக்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த வாழ்க்கை வெட்டி போட்டு, அவருடைய தெய்வ பக்தி வாழ்க்கை வெட்டி போட்டு, சமாதான வாழ்வை வெட்டி போட்டு, சத்துருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், அழிந்து போகட்டும். இன்றைக்கு நன்மை முளைக்கட்டும், நல்ல இருதயம் உண்டாகட்டும், நல்ல வாழ்வு உண்டாகட்டும், நல் வாழ்வு உண்டாகட்டும். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். இப்போ எத்தனை குடும்பங்களில் நன்மையை வெட்டி போட்ட சத்துரு, கோடரி ஓங்கிக் கொண்டு நிற்கிற பொல்லாத வல்லமைகள் உன்னுடைய சமாதானத்தை வெட்டி போட்டு, உன்னுடைய சமாதான சுக வாழ்வை வெட்டி போட்டு, உன்னுடைய ஆசீர்வாத வாழ்வை வெட்டி போட்ட சத்துருடைய கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது சங்காரம் வெட்டப்பட்டதும் தொழிற்கட்டும். நம்பிக்கை வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், நஷ்டமடைந்த இடத்துல நன்மை வரட்டும், கடன்பட்ட இடத்தில் நன்மை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விழுந்த குடும்பங்கள் எழும்பட்டும், விழுந்த குடும்பங்கள் எழும்பட்டும். ஆமென், ஆமென். உடைந்த குடும்பங்கள் சேரட்டும், பிரிந்த குடும்பங்கள் சேரட்டும், இழந்த படிப்புகள் வரட்டும், படிப்பு இழந்த பிள்ளைகள் படிக்கட்டும், வேலை இழந்தவனுக்கு வேலை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு மாறுதல் அடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, உங்க விசுவாசம் தான் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை முளைக்க பண்ணும். அதை மட்டும் புரியணும். உன்னுடைய வாழ்க்கையை வெட்டி போட்டவன், வெட்டி போட்டவன், பட்டு போக பண்ணினவன் எவனாவது இருப்பான், எவனாவது இருப்பா. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த மாதிரிப்பட்ட பட்டயங்களை முறித்து போடுகிறார். அப்படிப்பட்ட கோடரிகளை முறித்து போடுகிறார். கோடரி ஓங்கி, ஆமென், கோடரி ஓங்கி வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானா இன்றைக்கு அவை அனைத்தையும் மாற்றி போடுகிறவர். ஒரு நன்மையை அழிக்கிற சத்துருவை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். வெட்டி போடப்பட்டாலும் அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் திரும்ப தழைக்கும். அல்லேலூயா. திரும்ப தழைக்கும். அல்லேலூயா.
திரும்ப சுகம் உண்டாகும். சுகர் வந்தவன் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணணும்? சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்சுலின் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. இல்லாட்டி மாத்திரை போடணும். பாருங்க, இதுதான் சுகர். அது மாதிரி அநேக வியாதிகள் வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுக்கணும். அப்படின்னா சுகம் போச்சு, முறிஞ்சாச்சு, இனி அது மருந்தில் தான் ஓட்டணும். அப்படி இல்லை, அது திரும்ப தலைக்கும். உன் இள வயது மீண்டும் வரும். உன் பலன் திரும்ப வரும். உன் வயது திருப்பி வரும். உன் பலன் திரும்ப வரும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிரசன்னத்தினால் அது உண்டாகும். தேவனுடைய வல்லமையினால் அது உண்டாகும். தேவ ஜனத்தினுடைய ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதங்களை வெட்டி போடுகிற சாத்தானுடைய கிரியைகள் பட்டயத்தை இயேசுவின் நாமத்தில் சபித்து 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 அழித்து 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 சபலபதி டபலபதபதபதபதலபது டபலபதி இக்கபலபதலபது டபலபது அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை அழிக்கிற வல்லமை அழியட்டும். நன்மை கெடுக்கிற வல்லமை அழிந்து போகட்டும். ஓ சந்த சந்த சதர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 த
இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கெட்டு போனது முளைக்கட்டும், விழுந்து போன வாழ்க்கை முளைக்கட்டும், வேலை நன்மை முளைக்கட்டும், ஆசீர்வாதம் முளைக்கட்டும், பிள்ளைகளுக்கு புத்தி முளைக்கட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய பரிகாரம் வெளிப்படட்டும். ஞானம் வரட்டும், படிப்பு வரட்டும், வேலை வரட்டும், தொழில் பெருகட்டும், வருமானம் பெருகட்டும். வெட்டுண்டு போன நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வரட்டும். கடுகு மரம் விலையாயிருந்தது பெரிய மரமாகட்டும். அற்பமான நபர் ஆச்சரியமாய் மாறட்டும். அல்லேலூயா. அது வெட்டி போடப்பட்டாலும் வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், இளங்கிளை அதில் துளிர்க்கும். உன்னுடைய வயது வால வயதாய் திரும்பும், இள வயது போல ஆகும். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற நபர், உங்களுக்கு வால வயதை திரும்ப தருகிறவர். எலும்பு தேயாது, எலும்பு மறுபடியும் புதுசாகும். எலும்பு தேய்வெல்லாம் மாற்றுகிற தேவன், நரம்பு தேய்வெல்லாம் மாற்றுகிறவர். தேவ பிரசன்னம் உங்களுடைய இளங்கிளை இளமை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் ஒரு இளமையை ஏற்படுத்துகிறவர், இள வயதில் பலத்தை தருகிறவர். அன்றைக்கு யோசுவா சொன்னது போல, நீர் என்னை யுத்தத்துக்கு அனுப்பின நாடிலே எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. மோசே என்னை அனுப்புகிற நாளில், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. எனக்கு இருந்த அந்த பலன், அப்ப யுத்தத்துக்கு அனுப்புற நாள்ல எனக்கு அப்ப எவ்வளவு பலம் இருந்ததோ அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு அப்படியே டெபாசிட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. அந்த பலன், அப்ப இருந்த விசுவாசம், அப்ப இருந்த தெய்வ பக்தி, அப்ப இருந்த வைராக்கியம், அப்ப இருந்த ஆரோக்கியம், அப்ப இருந்த சரீர சுகம் இப்பவும் இருக்கு. உன்னை சுகத்தோடு காக்கிற தேவன், உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன், உன்னை சுகமாய் சொல்லி என்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன். சுகம் சுகம் இயேசுவின் நாமத்தில் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, என்ன சுகமாய் இருக்க பண்ற தேவன் ஆண்டோட சொல்லவும் செய்யணும், கவனிக்கவும் செய்யணும். உங்க எலும்புகளை கர்த்தர் புதிதாக்குவார், உங்கள் நரம்புகளை கர்த்தர் புதிதாக்குகிறவர், உன் அவயவங்களை புதிதாக்குகிறவர், உன்னுடைய கர்ப்பப்பையை கர்த்தர் புதிதாக்குகிறவர், உன்னுடைய குடலை கர்த்தர் புதிதாக்குகிறவர், உன் ஸ்பைனல் கார்டை கர்த்தர் புதிதாக்குகிறவர், உன் நரம்புகளை கர்த்தர் புதிதாக்குகிறவர், மூளை பகுதியை புதிதாக்குகிறவர், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர். எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தர் உங்களிலே பலனை புதிதாக்குகிற தேவன். வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் அந்த பலன் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு, யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருப்பதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுவோம் சத்தமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. சொல்லலாம், அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுது எனக்கு இருக்கிறது. இப்போ தேவனை துதிச்சு துதிச்சு சொல்லுங்க அம்மா. வரட்டு பிசாசு வெட்கப்பட்டு போகட்டு, வெட்கப்பட்டு போகட்டு.
இல்லாததை சொல்லு. தேவன் சொன்னதை சொல்லு. தேவன் சொன்னதை சொல்லு. ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவன் அவன் அண்ணாந்து பார்க்க சொன்னான். அவன் என்ன கூடுமா என்று அவன் பார்த்தான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாதவைகள், எண்ண முடியாதவைகள். அதை நம்பினான். இன்றைக்கு எண்ண முடியாத நன்மைகளால் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்புகிற உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் எல்லைகளை எண்ணற்ற நன்மையால் நிரப்புகிறவர். உன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவன், உன் சம்பத்தை பெருக பண்ணுகிற தேவன், உன் மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன், உன்னுடைய ஐஸ்வர்யமும் கனமும் உன்னிலே பெருக பண்ணுகிற தேவன். உங்களுடைய பலன் அப்பொழுது இருந்தது போல் இப்பொழுதும் இருக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. வாஸ்த இடத்துக்கு வாங்க. அது வெட்டி போடப்பட்டாலும், அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதில் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதனுடைய வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து, செத்து போனது கூட தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து, அந்த செத்து போனது துளிர்விடும். வாழ்க்கையில கர்த்தர் கெட்டு போன அனைத்து நன்மைகளையும் திரும்ப முளைக்க பண்ணுகிறவர். உடைய வாழ்க்கை செத்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை முளை எழும்ப பண்ணுகிறார். தண்ணீரின் வாசனை உன்னை தேடி வந்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உன்னை தேடி வந்திருக்கிறது. ஜீவ ஊற்றான தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை அழிந்து போனது மறுபடியும் முளைக்க பண்ணுகிறவன். கெட்டு போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் கொண்டு வருகிற தேவன். கெட்டு போன பிள்ளை மறுபடியும் திருந்தும் வாழும். கெட்டு போன குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் மேன்மைப்படுத்துகிறவர், உயிர்ப்பிக்கிற தேவன். தண்ணீரின் வாசனையினால், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும், இளமரம் போல கிளைவிடும். இது யாரு தெரியுமா? மண்ணிலே கெட்டு போன செத்து போன வேர் உள்ளது. அல்லேலூயா. இனி அதுக்கு நம்பிக்கை இல்லை. இனி நான் வாழுவேன், வளருவேன், உயர்வேன், இதெல்லாம் சொல்றதெல்லாம் சும்மா. நமக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்று செத்து போன நபர். வேதம் அன்றைக்கு நம்பிக்கையற்றவர்களை பார்த்து உலர்ந்த எலும்பு என்று வேதம் சொல்லிட்டு, ஹல்லேலூயா. இங்கே கெட்டு போன மரமாக சொல்லுகிறது உலர்ந்து போன நம்பிக்கை, விழுந்து போன விசுவாச வாழ்க்கை, விழுந்து போன ஆசீர்வாதங்கள், கெட்டு போன குடும்பங்கள், விழுந்து போன பைனான்சியல் ஆசீர்வாதங்கள், வெள்ள பொருளாதார ஆசீர்வாதங்கள், விழுந்து போன பிசினஸ், அனைத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம், தண்ணீரின் வாசனை, அந்த வேர்ல தண்ணீரின் வாசனை. அல்லேலூயா. கெட்டு போன அடிமரத்திலே தண்ணீரின் வாசனை. தண்ணீருக்கு வாசனை மரத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் மரம் தண்ணியை தேடி போகுது மனம் கேட்டு. தேவ பிரசன்னத்தை பத்தி தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயம் தெரியும். அந்த நபருடைய உள்ளம் தேவனை தேடி போகும். நீ கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பிலே வேரூன்ற வேண்டும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும், அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, இன்னது என்று நீங்கள் உணர்ந்து, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத அந்த தேவ அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட வேண்டும். நீ சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட வேண்டும். நீ சகல ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும். நன்றி சொல்லி சகல நன்மை உன் வீட்டுல வரட்டும். இப்போ சகல நன்மை உன் வீட்டுல வரட்டும். சகல ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வரட்டும். சகலம் சகல பரிபூர்ணம். கர்த்தர் குறைவினால் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நிறைவினால் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய வீட்டின் சம்பத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். உன் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் இருக்க விரும்புகிறவர். உன் ஆவிக்குரிய காரியங்கள் பரிபூர்ணம் நிரப்ப விரும்புகிறவர். உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் பரிபூர்ணப்படுவதாக. பரிபூர்ணப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களுக்கு, பரிபூர்ண நன்மை உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டை சம்பத்தால் நிரப்புகிறவர். சகல பரிபூர்ணத்தாலும் நீங்கள் நிறையப்பட வேண்டும். அவருடைய அன்பை அறிந்தவன், அவருடைய அன்பை அறிந்தவன் சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படுவான். அல்லேலூயா. அங்க எழுதியிருக்க அன்பிலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும்,
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னா எதிர்பார்ப்பு தேவனை தேடி, அதான் வேறு. இந்த வேறுன்றதை புரியுங்க. வேறுனாலே தேடி நாடி தேவனை நாடி தேவ பிரசன்னத்தை நாடி காத்து, அதான் வேறு. வேறு தண்ணீரை தேடி போகுது. பனைமரத்தை பார்த்தீங்கன்னா கிணறு தோண்டி ஆழம் 60 அடி தோண்டினாலும் அங்கே அந்த வேர் இருக்கும். அது தண்ணி எங்கே இருந்தாலும் தேடி போகும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீதிமான் பனையை போல் செழிப்பான். அப்போ செழிப்பை சொன்னாலே புரியணும். ஒரு மரத்துக்கு செழிப்பின் ரகசியம் அதனுடைய வேர். அது வேர் எதை தேடி போகுது? தண்ணீரை தேடி போகுது. அதான் நீதிமான தண்ணீரை தேடி போய் செழிப்பா இருக்கிற பனைக்கோப்பா கர்த்தர் சொன்னார். நீதிமான் எப்படி செழிப்பான்? நீதிமான் பனையை போல் செழித்து தேவனை தேடி போவதினால், தேவனை நாடி போவதினால், ஹல்லேலூயா, தேவனை வாஞ்சிப்பதினால் அவன் செழிப்பான். தான் நீங்கள் அன்பிலே கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் உங்களுடைய வேர் நாட்டம் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடுள்ள இணைப்பில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை, அவருடைய அன்பை, அறிவுக்கு எட்டாத அளவற்ற அந்த அன்பை நாடுகிற ஒரு நபராய், அவருடைய அன்பிலே வேரூன்றுகிற நபராய் காணப்படுகிறானால் தேவன் உங்களை சகலவித பரிபூர்ணத்தையும் கண்டடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல பரிபூர்ணமும் தேவனோடு இருக்கிறவனுக்கு உண்டு. குறைவு இல்ல, நிறைவு. கர்த்தரை தேடுகிறவனுக்கு நன்மை குறைவுபடாது. கர்த்தரை தேடுவனுக்கு நன்மை குறைவுபடாது. அல்லேலூயா. உடனே உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனை தேடணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். தேடின உடனே பலன் வந்துடும். வேர் தண்ணீரின் வாசனைப்படும். உடனே அங்கே என்ன வரும்? முளை வரும். புல்லு காஞ்சிருந்திருக்கும், அதில் ஒரு சரியான மழை பெஞ்சுன்னா அது மறுநாளைக்கு அதில் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய பிரசன்னம் ஒரு நபருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்ல, சரீர வாழ்விலும் ஒரு மலர்ச்சியை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தண்ணீரின் வாசனை பட்டவுடன், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளை விடும். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தின் மேல் வாஞ்சிக் கொள்ளுகிற அனைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இளங்கிளை போல் துளிர்விட பண்ணுகிறவர். அவன் கிளை ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் இங்க பாத்தீங்க, தண்ணீரின் வாசனையினால் அங்க என்ன வந்தது? தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். இருந்த இருப்பு காஞ்ச கட்டை, செத்து போன மரம். அதான வாஸ்தவம். நம்பிக்கை இல்லை, இனி நடக்காது, இனி கிடைக்காது, இனி முடியாது, என்னால முடியாது, பலம் இல்லை, முடிஞ்சு போச்சு, அப்படி முடிவு கட்டப்பட்ட பட்டமரம், கெட்டு போன மரம் ஆண்டவர் அதை நட்ட மரமாய் மாற்றுகிறார். இளங்கிளை தோன்ற பண்ணுகிற தேவன். நம்பிக்கை இருக்குமானால் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியோட பிரசன்னம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. நம்பிக்கை அற்ற இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நன்மையை முளைக்க பண்ணுகிறார். எஸ் எஸ், நம்பிக்கை முளைக்கட்டும். உன் தொழிலிலே மேன்மை, உன்னுடைய வேலையிலே மேன்மை, ஆமென், உன்னுடைய எதிர்பார்ப்பிலே மேன்மை, உன்னுடைய பிசினஸ்ல மேன்மை. நீ எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, இன்னைக்கு தேவ பிரசன்னத்தில் வெளிப்பட சொல்லு. தண்ணீரின் வாசனை பட்டவுடன் பட்டு போன கெட்டு போன அந்த மரம் மறுபடியும் இளங்களை தோன்றிட்டு இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் கடந்து வந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜீவ தண்ணீராகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அனைவருடைய குடும்பங்கள் தழைக்க பண்ணுகிறவர், அனைவருடைய வாழ்க்கை தழைக்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். உன்னை செழிக்க பண்ணுகிற தேவன், உன்னை செழிக்க பண்ணுகிற தேவன். தேவன் இன்றைக்கு உன்னில் இளங்கிளை தோன்ற பண்ணி உன் கிளையை ஓங்கி படர பண்ணுகிறவர். உன் கிளை ஓங்கி படர பண்ணுகிற தேவன். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல ஓங்கி படரும்னா அது வேகமா வளரும். நீ வேகமா வளர்ந்து போவ. அல்லேலூயா. வளரணும், வளர்ச்சியை நாடி போகட்டும். மன இன்னைக்கு வளர்ச்சியை நாடட்டும். கர்த்தர் என்னை வளர பண்ணுகிறவர், கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர், கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர். சொல்லுங்க வாயை திறந்து
நீங்க சொல்லணும். நீங்க யாரை பார்த்துட்டு இருக்கிறீங்க? தேவனை பாருங்க. தேவன் உன் பிசினஸ் வளரும், உன் பிசினஸ் வளரும், உன் தொழில் வளரும். சொல்ல நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி. நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, தேவைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து. ஆமென். என்னை ஓங்கி படர பண்ணுகிறவர். உன் பிள்ளைகள் வளருவார்கள், உன்னுடைய தொழில் வளரும், உன்னுடைய செல்வம் வளரும், பிள்ளைகளுடைய படிப்பில் வளர்ந்து போவாங்க, பிள்ளைங்க படிப்பில் வளர்ந்து போவார்கள். உன் ஊழியம் வளருயா, உன் ஊழியம் வளரும். தேவனுக்கு நீ கனி கொடுக்க நீ வளருவாய். தேவனுடைய சேலை செய்கிற நீ வளருவாய். உன்னை வளர பண்ணுகிற தேவன், உன்னை ஓங்கி படர பண்ணுகிற தேவன், உன்னை ஓங்கி வளர பண்ணுகிறவர். தேவனுடைய மகிமை உன்னை ஓங்கி வளர செய்யும். நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் ஒரு ஓங்கி வளருகிற அனுபவம். அல்லேலூயா. தீவிரமான வளர்ச்சி, வேகமான ஒரு வளர்ச்சி. ஸ்லோவா இல்லை, வேகமா. ஆமாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு 2 மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. பிரச்சனை வந்தது, உங்கள் ப்ரேயரை விடலை, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, வீடு ஃபுல் பால் காய்ச்சிட்டு லீவோடு வேலைக்கு திருப்பி கல்ஃபுக்கு போயிட்டார். அவங்களுடைய நிலைமைக்கு அவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான தேவன். அல்லேலூயா. உன் வீடு ஓங்கி வளரும், உன் வாழ்க்கை ஓங்கி வளரும். சொல்லணும், இளம் கிளை தோண்டி வளருவனி, நன்மை ஓங்கி வளரும், நம்பிக்கை வீண் போவாது. சொல்லணும் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு வேறு கொள்ளுகிற உள்ளங்கள், தேவனிடத்தில் நம்பிக்கை பற்றுதல், தேவனை விசுவாசிக்கிற நபர், தேவனை நம்புகிற நபர் செழிக்கத்தான் போகிறான். கர்த்தர் உன்னுடைய கடை தொழிலை ஆசீர்வதித்து படர பண்ணுகிறவர். வாகனத்தை ஓட்டுகிற நீ படர பண்ணுகிறவர். நீ வாகன ஓட்டியாயிராம வாகனத்துக்கு முதலாளியா உன்னை மாற்றுகிறவர். பல வாகனங்களை வைத்து ஓட்டுகிற நபரை மாற்றுகிற தேவன், உன்னை ஓங்கி படர பண்ணுகிற தேவன். பல வேலைகள், ஒரு வேலை மட்டும் இல்ல, பல தொழிலை செய்து நீ பெருகும்படி கர்த்தருடைய கிளைகளை ஓங்கி படர பண்ணுகிறவர். செத்து போன மரமே, உன்னிலே இளங்களை இன்றைக்கு தோன்றுகிறது, உன்னிலே நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தரின் கிளைகளை ஓங்கி படர பண்ணுகிறார். உன்னை நான் காஞ்சி போன கட்டையா மாத்துவேன்னு சொல்லு, உன்னை வியாதியில எடுக்க வைப்பேன்னு சொல்லு, உன் பிராண சஞ்சலத்திலே நான் கழிக்க பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதமா செயல்படுகிற பில்லி சூனி ஆவிகள் இன்னைக்கு அழியட்டு, அழிந்து போ, அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து ரக நக ரக அழிந்து போவதாக ஜனத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எல்லாரும் ஜெபம், எல்லாருக்குள்ளும் தேவ பிரசன்னம் இறங்கி இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தில் உன்னை காய்ந்து போக பண்ணுகிற, உன்னை விறகாய் போக பண்ணுகிற பில்லி சூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, வீட்டை விட்டு, நன்மையை விட்டு, தொழிலை விட்டு, கிரியைகளை விட்டு, வருமானத்தை விட்டு சபிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போட்டு அழிக்கப்பட்டு போட்டு அழியட்டே அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துரு தடைகள் அழிந்து போகட்டும். உன்னை வளர விடாத தடைகள் அழிந்து போகட்டும். உன் விருத்த தடை பண்ணுகிற வல்லமை அழிந்து போகட்டும். உன் இளங்களை தோன்ற விடாமல் தடை பண்ணுகிற வல்லமை அழிந்து போ, மந்திரவாத வல்லமை அழியட்டும். தேவன் இன்னைக்கு தடைகளை மாற்றி உன்னை காய்ந்து போக பண்ணுகிற மகாவறட்சி இன்னைக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிற தேவன். மகாவறட்சியான காலத்தை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிற தேவன். தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறது. அவரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பான்? மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குற வேலை தான் கர்த்தருடைய ஆன் டியூட்டி. ஆன் டியூட்டியில் இருக்கிறார். அவர் செய்யற டியூட்டி என்ன? உன் ஆத்துமாவை இன்னைக்கு திருப்தியாக்குகிற தேவனை வந்திருக்கிறார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். நீ சஞ்சலத்தோடு, குறைவோடு, மனவேதனையோடு, துக்கத்தோடு, பயத்தோடு, பல முறுமுறுப்போடு உன் ஆத்துமா இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் மாற்றி திருப்தியாக்குறார். ஒரு நிம்மதி தருகிறார், ஒரு திடன் தருகிறார், உறுதியை தருகிறார், உன் ஆத்துமாவுக்கு ரூபம் தருகிறார். இன்னைக்கு உன்னுடைய தீமையெல்லாம் மாற்றுகிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன்! உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், உன்னை திருப்தியாக்குகிற தேவன். உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி மகா வறட்சியான வறட்சி பாருங்க, வாழ்க்கை அடிக்கட்ட செத்து போச்சு. நீ செத்ததை பார்த்துட்டு இனி இதுக்கு முடியாது, நம்பிக்கையில. அதான் ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் நினைவுக்கு கொண்டு வரல.
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் திங்க் பண்ணல. நம்மலாம் சிந்திக்கிற ஆளுங்க. எதை சிந்திப்போம்? எது கலக்கம் உள்ளதோ, எது கவலை உள்ளதோ, எது பிரச்சனை உள்ளதோ, எது போராட்டம் உள்ளதோ அதையே சிந்திக்கிறாளுங்க. ஆண்டவர் சிந்தனைக்கு இதை தரல. எவைகளை சிந்தியுங்கள் என்று சொன்னார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதியானவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் பியூரிட்டி, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். விழுந்து போனத, தோற்று போனத, நஷ்டப்பட்டத, கஷ்டம் பண்ணத, தொல்லை கொடுத்தவன, போராடினவன, நிந்தித்தவன, அவமதித்தவன, பிரச்சனை உண்டாக்குனத, பழையவைகளை நீ நினைத்துக் கொண்டிராது. அல்லேலூயா. செத்து போனதை நினைக்க கூடாது. உயிரோடு இருக்கிறவன் செத்ததை பத்தி நினைக்க கூடாது. நீங்கள் பிந்தினதை மறக்க வேண்டும். அல்லேலூயா. பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஓட சொன்னார். முன்ன நோக்கினா கர்த்தர் இருக்கிறார். முன்ன உன் தேவன் உனக்கு முன்னே இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர். அங்கே பார், அவர் சொன்னதை பாரு, அவரை பார், நீ செழிப்பாய். பிந்தினதை நோக்காத, பின்னானதை நோக்காத, முன்னானதை நோக்கு. அவன் செத்து போனதை நோக்கவில்லை, செத்து போனதை அவன் எண்ணவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுக்கு தான் சொல்லும்போது தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்றது. நீ அப்ப விசுவாசத்துல வல்லவனா மாறுற. தேவன் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார். தேவன் உன்னிலே முந்தினதை நோக்கி கொண்டிருக்க சொல்லல. தேவன் செய்ய போகிறதை பார். தேவன் செய்ய போகிறதை பார். வறட்சியை பார்க்காதே. மகா வறட்சியான காலத்திலும் தேவன் உனக்கு என்ன செய்வார் என்று பார். மகா வறட்சியான காலத்திலும் தேவன் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவராய் இருப்பார். தேவன் மகா வறட்சியில் இருக்கிற உன்னை வறட்சியை பார்த்து கொண்டிருப்பதை அங்கீகரியாமல், உன்னுடைய குறைவையும் தாழ்ச்சியும் வீழ்ச்சியும் பார்த்து கொண்டிருப்பதை தேவன் ஒத்துக்கொள்ளாமல், அவர் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க சொல்லுகிறார். அவர் என்ன செய்வாராம்? மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அப்படின்னா பஞ்ச காலத்துல குறைவு தாழ்ச்சி உள்ள காலத்தில் உன்னை அவர் திருப்தியாக்க தவற மாட்டார். திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளுக்கு உடனே ஒரு புஷ்டி வருத்துகிறார், பலன் வருத்துகிறார், உன்னுடைய விசுவாசத்தை உறுதியாக்குகிறார். அல்லேலூயா. எலும்பு அன்றைக்கு கால் ஒண்டி நின்றது. அல்லேலூயா. எலும்புக்கு நினம் வேணும். அப்பதான் அதுக்கு எலும்புக்கு உயிரே அதுக்கு நினம். மாமிசத்தின் உயிர் அதனுடைய இரத்தம். அல்லேலூயா. ஆத்மாவின் உயிர் அதனுடைய ஆவி. ஆமா, தேவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அது ஒரு ஆத்மா, வாழாத ஆத்மா. இப்ப வாழ்ற ஆத்மா ஆகனா ஆவி வரணும். அதே மாதிரி சரீரம் உயிரோட இருக்கணும்னா ரத்தம் வேணும். இங்க எலும்பு உயிரோட இருக்கணும்னா நினம் வேணும். ஆண்டு சொல்றார், இல்லாததை உருவாக்குகிற தேவன். இன்றைக்கு உன் எலும்புக்கு உண்மையாகவே தேவன் பூசுறார் பாரு. எலும்புல நினம் பூசுறார். காஞ்சி போன எலும்பு, காஞ்சி போன ஸ்பைனல் கார்டு டிஸ்குகள், காஞ்சி போன கை எலும்பு மூட்டுகள், கால் எலும்பு மூட்டுகள், கழுத்தெலும்பு மூட்டுகள், நரம்புகள் அனைத்திலும் நினம் 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 நினம். ஒவ்வொருக்கும் நினம் மறட்டும், நினம் மறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்ப பெற்றுக்கொள். மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையிலே எது இல்லையோ அதை உனக்கு தருகிற தேவன், அதை உனக்கு உருவாக்குகிற தேவன், உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர், உன் எலும்புகளுக்கு நினம் உண்டாக்குகிற தேவன். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நீர் வளம் உள்ள தோட்டமா இருப்ப. வறண்டு போன ஆளா நீ இருக்க மாட்ட. வறட்சி அங்க இருக்கு. அந்த காலத்துல வான் நிலைமை அது. உலகத்துக்கு நிலைமை வறட்சியான காலம் என்றே ஒன்று இருக்கிறது.
ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வறட்சியின் காலத்தை தராம அதை நீர்ப்பாய்ச்சலான காலமா தர்றார். இன்னைக்கு வறட்சிகளை மாற்றி, பஞ்சத்தை மாற்றி, தரித்திரத்தை மாற்றி, ஆவிக்குரிய தரித்திரம், பூமிக்குரிய தரித்திரம், பலவீனங்களை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி போட்டு உன்னை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிற தேவன், நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறவர். தேவையான எதுவும் அதை ஏற்படுத்துகிறவர். உனக்கு தேவையான ஆவியை தருகிறவர், உனக்கு தேவையான ஈவை தருகிறவர், உனக்கு தேவையான ஆலோசனை தருகிறவர், உனக்கு தேவையான தேவ பிரசன்னத்தை தருகிறவர். இப்பொழுது பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். உன்னை ஓஞ்சி படர பண்ணி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிற தேவன். உன்னிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படி பண்ணுகிறவர். நீ வற்றாத நீரூற்று, நீ வற்றாத நீரூற்று, உன்னை நீரூற்றை ஏற்படுத்தி வைக்கிற தேவன். உன்னுடைய ஆசீர்வாதம் குறைந்து போவதில்லை, உன்னுடைய சம்பத்து குறைந்து போவதில்லை, உன்னுடைய சமாதானம் குறைந்து போவதில்லை, உன்னுடைய ஐஸ்வர்யம் குறைந்து போவதில்லை, உன்னுடைய சரீர சுகம் குறைந்து போவதில்லை. கர்த்தர் உன்னை குறைவற்ற நன்மையால் நிரப்புகிறார், நிறைவை தருகிறார். தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே நிறைவானதை தருகிற தேவன், ஆசீர்வாதமானதை தருகிற தேவன். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வற்றாத நீரூற்றாய். உன்னுடைய நன்மை வற்றி போவதில்லை, உன்னுடைய ஐஸ்வர்யம் வற்றி போவதில்லை, உன்னுடைய ஆசீர்வாதம் வற்றி போவதில்லை, உன்னுடைய சம்பத்து வற்றி போவதில்லை, உன்னுடைய வேலைக்கு குறை வருவதில்லை, உன்னுடைய வருமானத்துக்கு குறை வருவதில்லை, தொழிலுக்கு குறை வருவதில்லை. வற்றாத நீரூற்று நீயே. ஆண்டவரே சொல்லம்மா வரட்டு. உன் வீட்டு சம்பத்து வற்றக்கூடாது, உன் வீட்டு செல்வம் வற்றக்கூடாது, உன் ஆண்டவனுடைய தொழில் வற்றக்கூடாது, வருமானம் வற்றக்கூடாது, தொழில் கடல் தொழில் வற்றக்கூடாது, கடை தொழில் வற்றக்கூடாது. நீ எந்த தொழில் செய்தால் அது குறை வரக்கூடாது. வற்றாத நீரூற்று நீ. வற்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை, குறைந்து போவதில்லை. தேங்க்யூ சொல்லு ஐயா. தேவன் இன்றைக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்துகிறவர், வற்றி போவதில்லை. உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவுள்ளதை தருகிறவர், வற்றி போகாம உங்களை நிலைக்க பண்ணுகிற தேவன். உங்களுடைய கிளை ஓங்கி படர பண்ணுகிறவர், ஓங்கி படர பண்ணுகிற தேவன். அவன் கிளை ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை. உனக்கு அலங்காரம் உண்டு, உனக்கு அலங்காரம் உண்டு, உனக்கு அலங்காரம் உண்டு, அழகு உண்டு. அல்லேலூயா. உன் அலங்கார வஸ்திரத்தினால் உன்னை அலங்கரிக்கிற தேவன், ரட்சிப்பினால் உன்னை அலங்கரிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உன்னை அலங்கரிக்கிறவர், கிறிஸ்துவின் மகிமையினால் உன்னை அலங்கரிக்கிற தேவன், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை அலங்கரிக்கிற தேவன், உன்னுடைய அலங்காரத்தை விரும்புகிற தேவன். நீ அவலட்சணமான ஆள் அல்ல, நீ ராஜஸ்திரி, ராஜஸ்திரியே. உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாத உன்னிடத்தில் வருவதில்லை, அந்நியனின் உன்னிடத்தில் வருவதில்லை. உன் பராக்கிரமத்தை அணிந்து கொள் வாலிபனே, உன் பராக்கிரமத்தை அணிந்து கொள், அணிந்து கொள். இன்றைக்கு பராக்கிரமத்தை அணிந்து கொள், ஜெயத்தை முடியாக அணிந்து கொள், வல்லமை ஆடையாக அணிந்து கொள். வல்லமுள்ள நபராயிரு, தோல்வியை உடுத்திக் கொண்ட நபர் அல்ல, ஜெயத்தை உடுத்திக் கொண்ட நபராயிரு. மகிமைப்படுத்தி ஜெயத்தை உடுத்திக் கொண்ட நபராயிரு. அலங்காரம் இன்னைக்கு வரட்டு. இன்னைக்கு நிர்வாணமாய் இருக்கிற உன்னை கர்த்தர் அலங்கார வஸ்திரத்தினால் போர்த்துகிற தேவன், போர்த்துகிறவர். நீதியின் சால்வை உனக்கு கொடுக்கிறவர், ராஜ வஸ்திரம் உனக்கு தருகிறவர், வஸ்தியின் மேன்மை உனக்கு தருகிறவர். ஸ்திரியே, அந்நிய ஸ்திரியின் மேன்மை உனக்கு தருகிறவர், அந்நிய ராஜமேன் உனக்கு தருகிறவர், இழந்த வேலை உனக்கு தருகிறவர், எதிர்பார்த்த மேன்மை தருகிறவர். தாழ்மை கொண்ட உனக்கு மேன்மை உண்டு, தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிற உனக்கு அலங்காரம் உண்டு. உன்னை மேன்மையினால் அலங்கரிக்கிறவர், ஐஸ்வர்யத்தினால் அலங்கரிக்கிறவர், உன்னை அவலட்சணமாய் மாற்றி பரித்திரமாசியை மாற்றுகிறார். சத்துருடைய கிளைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன், உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், உனக்கு அலங்காரம் உண்டு. அலங்காரம் உன் மேல வருதுப்பான். உன்னை அவலட்சணமாக்கிற சத்துருவை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார், உன்னை தரித்திரமாக்கிற சத்துருவை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். பில்லி சுனி ஆவிகள் உன்னை விட்டு வெட்கப்பட்டு போகிறது. உன்னை பலவீனப்படுத்தின சத்துரு அழிந்து போகிறான். உன்னை அலங்காரப்படுத்தின ஆவிகள் அழிக்கப்படுகிறது. உன்னுடைய அலங்காரத்தை கெடுத்தவன், உன் அலங்காரத்தை உரிந்து போட்டவன் இன்றைக்கு அழிக்கப்படுகிறான்.
மாதி மத மத பத பத பனு ஓ சந்தன திப பப பப நிதனாது நிதபல பதன பதுபலி இந்தந்தாதம் பாதுபாதனம் பதுனமதானம் பதலே நிக்கல தித்தர தித்தாதாதா நிதத்தனாதனதானே நிபந்தனாதானி தனமாதாரி வனவதானா ஜகனே நீகோனி மஷத்தவாதலே ஜகதல் பாதுவனந்தே நிதமேரகலவதாத்தனாத்தனே திப்பனதித்தவனந்தரோ சமமமனாதே ஓ சந்தனமாதன ஜாதனதானே திகலவதானே நீதோ நீதாநாதநாதனே ரித்தனவாதோ நிந்தன்னாதுவனத்தனே ஜனா ஜகதல் வத்துனே சக்தி பக்தனா ஜகத்தவாதன நித்தவிலந்தன துடவன்வாதமலித்தோ நீவாரானே நீகல தீட்டதிலாது மந்தனே ஜகதல் மானே நாதாதாதாதனே மகிமப்படுத்தி சகலவரவனே ஓ சந்தந்தாரே ஓ ரந்தனதாரே நித்தன தித்தன தித்தன தீடத நித்தம் ரத்தன திடமனோ உன்னை அலங்கோலப்படுத்துகிற சத்ருவை கர்த்தர் பாழாக்கி போடுகிறார். பாழாக்கிறார். உன் நன்மை உரிந்து போட்ட வல்லமைகள், உன் அழகை உரிந்து போட்ட வல்லமைகள், உன்னுடைய ஆரோக்கியத்தை உரிந்து போட்ட வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறார். உன் அலங்காரம் வருகிறது. உன் வீட்டுக்கு அலங்காரம் நீதினாலே ஸ்திரப்பட்டிருப்பார். பிள்ளைகளுக்கு அலங்காரம். அலங்கோலமான குடும்பங்களும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு அலங்காரப்படுத்துகிறார். ரட்சிப்பின் அலங்காரத்தை பெற்றுக்கொள். பாவ மன்னிப்பின் அலங்காரத்தை பெற்றுக்கொள். ஞான ஸ்நானத்தின் அலங்காரத்தை பெற்றுக்கொள். நீதியை தரித்துக்கொள். பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை துதி. இயேசுவின் இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்குகிறது. ஆவியான உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த உனக்கு அலங்காரம். பரிசுத்த உனக்கு அலங்காரம். கர்த்தருடைய ஆவியான உன்மேல் அலங்காரமாய் வருகிறார். உன் அலங்காரத்தை உரிந்து போட்டு உன்னை பின்மாற்றக்காரனாய், சோர்ந்து போன கைதியாக, உன்னை கவலை கொண்ட கைதியாய் மாற்றுகிறோம். சத்துருவுக்கு அதை கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுகிறார். சம்பன வந்தன தந்தன தாதன திவனு நீதா தாதா நாதநாதனாதி கலு ஓ சமல வதவதவ திவனு ஆமே தீதிநாதனே நன்றி 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 ஆமே ஆமே நன்றி. உன் அலங்காரமாக்குகிற தேவன், உன்னை அழகாய் மாற்றுகிற தேவன், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். உன்னை விட்டு சாபங்கள் மாறி போகிறது. உன் நன்மையை, அலங்காரத்தை, ஆசீர்வாத, சமாதானத்தை கெடுத்த சாபங்கள் உன்னை விட்டு, வீட்டை விட்டு, தொழிலை விட்டு, வேலையை விட்டு, நன்மையை விட்டு மாறி போகிறது. சரத்தை விட்டு சாபங்கள் மாறி போகிறது. சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆவியானவரை தருகிறார். மேன்மைப்படுத்துகிற தேவன், அலங்காரப்படுத்துகிறவர். உன் தேவன் உனக்கு அலங்காரம். உன் தேவன் உனக்கு அலங்காரம். உன் தேவன் உனக்கு ஆசீர்வாதம். தேவனை தரித்துக் கொண்டது. கிறிஸ்துவை தரித்த நபர், கிறிஸ்துவை தரித்திருக்கிற நபர் அலங்காரம் உள்ள நபர். கிறிஸ்து உனக்கு பரிசுத்தம், நீதி, மீட்பு, ஞானம், பலன். அவரால் தரிப்பிக்கப்பட்டவன், அலங்காரம் உள்ளவன். இயேசுவை தரிக்காதவன் அலங்கோலமானவன். வேதம் சொல்லுதவன் நிர்வாணி. நாம் தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை தரித்தவர்களாய், தேவனுடைய மன்னிப்பை தரித்தவர்களாய், தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் தரித்தவர்களாய், தேவனுடைய ஆவியை தரித்தவர்களாய், உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நீ காணப்படு. நீ தேவனுடைய அலங்காரம். தேவனுடைய வெறுமையான பாத்திரமாய் வைக்காமல் அலங்காரமான பாத்திரமாய் வைக்கிறார். நீ உன்னுடைய வீட்டுக்கு அலங்காரம். நீ உன் பிள்ளைகளுக்கு அலங்காரம். நீ உன் பேர பிள்ளைகளுக்கு அலங்காரம். ஒன்னு அவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ, நீ இருக்கிற வீட்டுக்கே அலங்காரம்.
பேர பிள்ளைகளுக்கு அலங்காரம். நீ கிரீடம், உன் வீட்டுக்கு கிரீடம். மனைவி மாறே, உங்கள் கணவன்மாருக்கு நீங்கள் கிரீடம். மனம் ஆகாதவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கிரீடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு கிரீடம். நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாயிருக்கிறாய். தேவனுடைய கைகளில் ராஜமுடியாயிருக்கிறாய். நீ தேவனுடைய அலங்காரம். நீ தேவனை அலங்கரிக்கிற நபர். நீ உன் வீட்டுக்கு அலங்காரம். நீ உன் தேசத்துக்கே அலங்காரம். என் நாட்டுக்கே அலங்காரம். ஆபிரகாம் சகல ஜாதிகளுக்கு அலங்காரமா இருந்தான். நம்மை தேவன் தேசத்துக்கு அலங்காரமாய் வைக்கிறார். தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அல்லேலூயா. சாத்தானால அலங்கோலமாக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சீர்படுத்துகிறார். தேவன் உனக்கு அலங்காரம் தருகிறவர், ஆசீர்வாதம் தருகிறவர், மகிமை தருகிறவர், கனத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், உன்னை கனப்படுத்துகிறவர். உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். உனக்கு கனம் உண்டு. நீ அலங்காரமான கிளை, நீ அலங்காரமான நபர். தேவன் உன்னை அலங்காரமாய் மாற்றுகிறார். நீ அநேக ஜனங்களுக்கு அலங்காரம். நீ அநேக ஜனங்களுக்கு அலங்காரம். நீ அநேக ஜனங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. உங்களை தேவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுறார். ஜீவனும் மரணமும் கிறிஸ்துவுக்கு கையில் இருக்கு. அவர் கொல்லுகிறார், அவர் உயிர்ப்பிக்கிறார், அவர் தாழ்த்துகிறார், அவர் உயர்த்துகிறார், அவர் வாழ வைக்கிறார். அவர்தான் துவக்கமும் முடிவுமானவர். தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களை அலங்காரமாய் மாற்றுகிறது. உங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய். நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற அதிகாரி. நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஜனத்தின் அதிபதி. நீ விரும்புகிற உன்னுடைய மேன்மையை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அலங்காரத்தை பெற்றுக்கொள், பதவியை பெற்றுக்கொள். எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்குரிய மேன்மை, படிக்கிறவர்களுக்குரிய மேன்மை, படித்தவர்களுக்குரிய மேன்மை. தேவன் இன்றைக்கு அலங்காரத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறவர். அரசு வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கு அரசுக்கு அலங்காரமாய் மாற்றுகிறவர். அலங்காரமாய் மாற்றுகிறவர். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரிகளை ஜனத்துக்கு அலங்காரமாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் அனைவர் மேலும் இன்றைக்கு ஆளுகை செய்து மகிமையாய் உன்னை மாற்றுகிறார். உன்னை அலங்காரமாய் மாற்றுகிற தேவன், உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். நீ உன் கூடாரத்துக்கே அலங்காரம். நீ உன்னுடைய எல்லைகளுக்கு அலங்காரம். நீ போகிற இடங்களுக்கெல்லாம் நீ அலங்காரம். உன்னாலே ஜனங்களும் ஜாதிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை குறை சொன்னவர்கள், உன்னை தூஷித்தவர்கள், உன்னை இழிவாய் பார்த்தவர்கள் அனைவருக்கும் நீ அலங்காரமாய் காணப்படுவார். இல்லாததை உருவாக்கி தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் அற்புதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உனக்கு அலங்காரத்தை நீ பாதுகாத்துக்கொள். உன் அலங்காரத்தை பாதுகாத்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை தொடுத்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை தொடுத்துக்கொள். தூசியை உதறிவிடு, பலவீனத்தை உதறிவிடு, பாவத்தை உதறிவிடு, தீமைகளை உதறிவிடு, பலவீனத்தை உதறிவிடு. பலத்தை உடுத்திக்கொள், வல்லமை உடுத்திக்கொள், அபிஷேகத்தை உடுத்திக்கொள். இன்றைக்கு தேவனை உடுத்திக்கொள். தேவனால் தரிப்பிக்கப்பட்டது, தேவனால் உடுத்திக்கொண்டது. தேவனுடைய மதிப்பை தேவன் உனக்கு தருகிறார். தேவனுடைய அந்தஸ்தை உனக்கு தருகிறார். தேவனை போல் பூமிக்கு ஆசீர்வாதமாய், பூமிக்கு வெளிச்சமாய், பூமிக்கு ஒப்பாய், ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் நன்மையாய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். மகிமை மகிமை மகிமைப்படுத்துகிற ஆவியானவர், மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள ஆவியானவர் ஒவ்வொரு இன்றைக்கு நம்முடைய மகிமை ஊற்றி அதிசயத்தை கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார், ஈவை கொடுக்கிறார். உன்னில் அலங்காரம் வந்திருக்கிறது, உன்னில் அலங்காரம் வந்திருக்கிறது. நீ அடிமை அல்ல. பலவீனத்துக்கு, வியாதிக்கு, பயத்துக்கு அடிமை அல்ல.
பாவத்துக்கு அடிமை அல்ல, நீ சாபத்துக்கு அடிமை அல்ல, துன்மார்க்கனுக்கு அடிமை அல்ல, குடிவெறிக்கு அடிமை அல்ல. அடிமைத்தன கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுத்து மாற்றுகிறார், அறுத்து மாற்றுகிறார். சூரிய கட்டுகளை உடைத்து மாற்றுகிறார். கர்த்தர் உனக்கு அலங்காரம் தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார். அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், தேவனுடைய மகிமை தரித்துக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே மகிமை ஆவியானவர் இன்னைக்கு உண்மையில் கடந்து வந்திருக்கிறார். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர் இருளி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர் இருளி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமான மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமான மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். தொழிலிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தொழிலிடும் வல்லமை. சமமமமமனதரகமனவதரவே ஓ சபமதிதரதரதரதே நிகபபபபபனதிதனனே நிந்தரபமமனனனனனனனனனே சபமனதிகமனமனமனமனமனமனமனமனமே ஓ சந்தபபமனதனிகமனமனமனமனமே சபமனகனஜகனஜகனே ஓ சந்தபமனமனமனமனமே சபதுதரதனதனதனதனதனமனுகமமமமமனமனமே ஓ சபனாதிபனாரகனாதிதாதனதனே சந்தனதுதாதராதுலே சந்தபபபனதரிகனே சபதிகபலபதனமது. ஜீவனை திறக்கிறார், வாழ வைக்கிற தேவன், உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், வல்லமை தருகிற தேவன், அபிஷேகத்தினால் அலங்கரிக்கிற தேவன். ఓ
அவரை சுகப்படுத்துகிற தேவன், ஆரோக்கியப்படுத்துகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், வேலை ஆசீர்வதிக்கிறவர், வேலை ஆசீர்வதிக்கிறவர், தொழிலை ஆசீர்வதிக்கிறவர், தொழிலை ஆசீர்வதிக்கிறவர், தொழிலை ஆளுகை செய்கிறவர், தொழிலை ஆளுகை செய்கிறவர், பிசினஸ் ஆசீர்வதிக்கிறவர், முயற்சி ஆசீர்வதிக்கிறவர், அரசு வேலை ஆசீர்வதிக்கிறவர், மேன்மை தருகிறவர், தனியார் வேலை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் படிப்பை ஆசீர்வதிக்கிறவர், எக்ஸாமை ஆசீர்வதிக்கிறவர், படிப்பை ஆசீர்வதிக்கிறவர். எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே, நல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் எது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. உம் சித்தம் போல் என்னை நடத்துகிறேன், உம் சித்தம் போல் என்னை நடத்துகிறேன். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. உண்மையாய் நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. என் உள்ளத்தின் பலனே நீதானையா, என் உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்னென்னும் நீதானையா, எனக்குரிய பங்கும் என்னென்னும் நீதானையா. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன்,
பார்த்து என் பாக்கி உம்மோடுதான் எப்போதும், உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே, நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே. உண்மையாக சொல்லுவோம், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் எது உண்டு, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் எது உண்டு. நீதானே வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே, நீதானே வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. ஆமே, நீதானே ஆண்டவரை பார்த்து உம்மை தானே நான் பற்றி கொண்டே, பின்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் ஏதோ உண்டு, பின்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை எண்ணி வேற விருப்பம் எது உண்டு. தேவனை பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை அலங்காரமான மனுஷனாய் மனுஷியாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கடுகு விதை போல் இருந்த வித்தை அநேகம் ஆகாயத்து பறவைகள் அடைக்கலம் கொள்ளும் பெரிய மரமாய் மாற்றிய ராஜ்யத்தின் நிபந்தனைப்படி, நியமப்படி, சட்டப்படி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கெட்டுப்போன மரத்தை அலங்காரமான கிளைகளாய், ஆச்சரியமான கிளைகளாய், ஆசீர்வாதமான நபராய் உன் வாழ்க்கை இன்றைக்கு மாற்றி மேன்மைப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், அலங்காரப்படுத்துகிறவர், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஒருவனாயிருந்த போது அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி நாடுகளாய் ஜாதிகளாய் எண்ணக்கூடா ஆசீர்வாதங்களாய் நிரப்பப்பட்ட ஆபிரகாமை போல் வந்த அனைத்து குடும்பங்களும் அனைத்து நபர்களும் பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சகல துறையில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய ஜனத்தினுடைய சகல விருப்பங்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமாயிருப்பதாக. வீட்டிலும் வெளியிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லோரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லி
ஹalleluya அனைவர் மேலும் இறங்கி இருக்கிற தேவ மகிமை என்னாலும் பூமியிலும் உடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழும் அனைத்து நாளும் மாறாமல் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நிலை பெயராமல் மாறாதிருக்கிற கிருபையும் மகிமையும் பிரசன்னமும் ஜனத்தின் மேல் நிலைத்திருப்பதாக நிலைத்திருப்பதாக ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வேலை இல்லாதவருக்கு வேலை வரட்டும் ஆசீர்வாதம் உண்டாவதாக கர்ப்பத்தின் ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய ஜனத்துக்கு கட்டளையிடும் வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வாதம் வேலையிலும் எல்லையிலும் ஆசீர்வாதம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் வாகனத்தில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வாதம் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் மேல் ஆசீர்வாதம் அனைத்திலும் உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி விடுவித்த தேவன் என்னால் உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.